விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல ஒண்ணுதான் பாக்யலட்சுமி. இந்த சீரியலுக்கு எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியிலயும் சரி, டிஆர்பி ரேட்டிங்ஸ்லயும் சரி ரொம்பவே நல்லா தான் இந்த சீரியல் போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். விஜய் டிவில பிரைம் டைம்லயே இந்த பாக்யலட்சுமி சீரியல் தான் ரொம்ப நாளா டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நம்பர் 1 இல்லனா நம்பர் 2 பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில விஜேவா மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆனவங்க தான் விஜய் விஷால். விஜேவா இருந்ததுக்கு அப்புறம் பாக்யலட்சுமி சீரியல்ல விஷால் அவர்கள் எழில் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அந்த எழில் அவர் ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு வந்தாங்கன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். தனக்கு கொடுத்த மிகப்பெரிய கதாபாத்திரத்தை அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாரு. சொல்ல போனா தன்னோட அம்மாவான பாக்யாவுக்கு பக்கபலமா சீரியல்ல இருப்பாங்க. இதனாலேயே பல ரசிகர்கள் இவருக்கு ஃபேன்ஸாவே மாறிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு அந்த எழில் கேரக்டரை பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல எழில் அமிர்தா பேர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு விஜய் விஷால் அவர்கள் எழில் கேரக்டர்ல இருந்து விலகிட்டாங்க. இதனால ரசிகர்கள் இப்போ சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலை விட்டு விஜய் விஷால் அவர்கள் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால விலகிட்டதா சொல்லப்பட்டு இருக்கு. இவர் விலகுனது ஃபேன்ஸ் யாருனாலையுமே ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். இந்த நிலையில இப்போ எழில் கேரக்டர்ல ஈரமான ரோஜாவே சீசன் 2ல அர்ஜுனா நடிச்ச நடிகர் நவீன் தான் எழிலா நடிக்க போறாங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க விஜய் விஷாலுக்கு பதிலா நவீன் நடிக்க போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.